ரசவாதி சாந்தகுமாரோடைய படம். மௌனகுரு மகாமுனிக்கு அப்புறம் வர படம். 5-6 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறாரு. இந்த படம் பயங்கரமான சர்ப்ரைசஸ். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு அப்ரோச்சு. அர்ஜுன்தாஸ் வந்து லீடு. சுஜித் சங்கர் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போலீஸ் வேடம் பண்ணியிருக்காரு. சாந்தகுமார் எப்படின்னா, ஒரு பள்ளிமலை அடிவாரத்தில் ஒரு மரத்தை கண்டுபிடிச்சி லொக்கேஷனில் செம மரம். அது மரங்கள் என்னன்னே நமக்கு புரியாது. விலங்குகளை விட மரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம லேட்டஸ்ட் ரிசர்ச் படி பார்த்திங்கன்னா அது நம்மளை வந்து பார்க்குற அளவுக்கு அதுக்கு திறமை இருக்குது. ரெண்டும் கம்யூனிகேட் பண்ணிக்குதுங்க. எல்லாமே கம்யூனிகேட் பண்ணிவிட்டு மனுஷங்க மாதிரியே அது ஒரு வேற ஒரு டைமென்ஷனில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய உயிரினம். நம்மளை எல்லாம் காக்கிற ஒரு உயிரினம். ஷார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு மரத்தை போய் அப்படி தொட்டுட்டு, என்ன பெரியவரே அர்ஜுன் சொல்லுவார், எத்தனை வருஷமாக இங்கே நின்று எங்களை எல்லாம் பார்த்துட்ருக்குறீங்க அப்படின்ட்டு மரத்தை கூட பேசுவார். இதெல்லாம் உண்மையாலுமே சொல்கிறேன், சாந்தகுமார் மாதிரி ஆட்கள் தான் பண்ண முடியும். அதே மாதிரி பேய் ஓட்டுறது அந்த பிரச்சனை ஒன்று இருக்கும். அதுக்கு ரொம்ப எளிமையாக ஒரு சயின்டிஃபிக் விளக்கம் வந்துருப்பார். அது ஒன்றுமே கிடையாது. கட்டில் இருக்கிற வயிற்றில் இருக்கிற பிரச்சனை, கனவுகள் தப்பாக வரும்போது அதோட கண்டினியூவேஷன் வந்து பார்த்திங்கன்னா சில டைம் நிஜத்துலேயும் பார்க்க தோணும். அதுதான் பேயின்னு நினச்சிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பூண்டை மட்டும் கொண்டு போய் வச்சு இந்த பூண்டை கரெக்டாக சாப்பிடுங்க சரியாக போயிடும் அப்படிங்குவார். இவ்வளோ டீப்பான சயின்ஸ் மேட்டர்லாம் இருக்குல்ல, அது ரொம்ப எளியவர்களுக்கும் புரிகிற மாதிரி எடுத்து வைக்கிறது இருக்குல்ல. அதே மாதிரி ஒரு வெள்ளை நாகம் ஒரு வெட்டின மரத்துக்குள்ளே போகும். அதில் ஒரு 1000 கவிதை இருக்கும். அதுக்குள்ளே ஒரு 1000 கவிதை வந்து உள்ளே வச்சுருக்காரு. இதெல்லாம் சாந்தகுமார்னால தான் முடியும். ஒரு சின்ன ஒரு பி இருக்கும், அப்படியே பார்ப்போம். அப்படி பார்த்துட்டு அதுக்கு ஒரு அழகாக நம்ம நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்கோம். பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன குழவி ஏதாவது வீட்டுக்குள்ளே வந்ததுன்னா நிறைய பேர் நம்ம நிறைய பேர் கொல்ல மாட்டோம். ஏதாவது திறந்து விட்டால் அது போயிடும் அப்படின்ட்டு. ஏன்னா அது கொல்றது கூட மனசு வராது. ஏன் ஒரு உயிரை கொல்லணும் அப்படின்னு தோணும், கொசுவை தவிர. அதெல்லாம் இந்த சின்ன சின்ன நியூவான்சஸ் எல்லாம் படம் பிடிக்கிறது இருக்குல்ல, அது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இந்த கேரளாலேருந்து நிறைய வேஸ்ட் உள்ள ஒன்று கொட்டுறாங்கல்ல, அதை சும்மா ஒரு கடி கடிச்சு விட்ருக்காரு. நம்ம ரிவ்யூவர்ஸை கூட ஒரு கடி கடிச்சு விட்ருக்காரு. ரம்யா வந்து ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. அது ஒரு செம ரோல். அது ஒரு மாதிரி ஃபன்னான ஒரு ரோல். பார்த்திங்கன்னா இந்த சைக்கியாட்ரிக் டாக்டர் மாதிரி வருவாங்க. அவரை வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து போலீஸ் இன்ஸ்பெக்டர் சுஜித் அவர் வந்து செஞ்சு விட்ருவார். அது ஒரு பாயிண்டில் பாத்திரமெல்லாம் தொலைக்கிட்டு ஒரு மாதிரி ஃபன்னாக இருக்கும். அது ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் ஆர்க்கே வந்து எல்லாத்துக்குமே பியூட்டிஃபுல்லான கேரக்டர் ஆர்க்குங்க. அர்ஜுன்தாஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேசியிருக்காரு. சின்ன மேனரிசம் தான், அந்த கால் இது பண்ணுற மாதிரி. எனக்கு தெரிஞ்சு அவருக்கு இந்த ஓப்பனிங் ஷாட் மாதிரி அவருக்கு லைஃப் டைமில் ஓப்பனிங் ஷாட் அமையாதுன்னு நினைக்கிறேன். ஒரு புறாவை காப்பாற்றி அதை பறக்க விடணும், அவ்வளோதான். அது சிம்பிளாக பண்ணுவார். இது பண்ணி அந்த புறாவை காப்பாற்றி அடி பறக்க விடுவார். அவர் வந்து லோக்கலில் இந்த சித்த மருத்துவராக இருப்பார். எவ்வளோ தூரம் அர்ஜுன்தாஸுடைய அந்த மேனரிசம் அதெல்லாம் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதே அப்படியே ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா சுஜித் நல்ல அவர் ஏற்கனவே ஒரு எஸ்டாப்ளிஷ் ஆக்டர். பட் ஆனால் இதுக்கப்புறம் இன்னும் பல ரோல்கள் அவருக்கு ஒரு சைக்கோவை இதோட ப்ரெடிக்ட் ஆலவதன் கமல் சார் அவருடைய ஒரு 60% அச்சீவ் பண்ணியிருப்பான். ஒரு சைக்கோ, நெஜ சைக்கோ. அவன் வந்து குழந்தைங்க கூட தான். எந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணை வயலேட் பண்ணணும்னு நினைக்கவே மாட்டான். ஆனால் என்னென்னா அவனுக்கு சிலவங்க சந்தோஷமாக இருந்தால் பிடிக்காது. திடீர்னு அப்படி உட்காந்துருப்பான் அப்படிங்குவான். திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அப்படின்ட்டு பேசுவான். ஒரு எக்ஸாக்ட் ஒரு சைக்கோ என்னவோ அதை வந்து அவ்வளோ சூப்பராக அவர் வந்து அவ்வளோ வேலை பண்ணியிருக்கார். இட்ஸ் நாட் ஈஸி. நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு தெரியுது அதுக்கு எவ்வளோ ஹோம்ஒர்க் பண்ணியிருக்காருன்னு தெரில. அந்த கேரக்டருக்கு உள்ளே போய் அதை உள்வாங்கிட்டு ரம்யாவுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுவார், நீ எவனையும் நம்பாத அப்படின்ட்டு. ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். புருஷன் அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெப்டி ஒன்று இருக்கும், ஒரு பஞ்சாயத்து இருக்கும். அதில் அட்வைஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கன்சர்ன் மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த இடமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படி வந்து சொல்லலாம். தமன் வந்து பார்த்திங்கன்னா பின்னணி இசை பிரித்து எடுத்திருக்காரு. அப்படி அந்த கிளைம் ஆகும்போது, அந்த கொடைக்கானல் கிளைம் ஆகும்போதெல்லாம் ஒரு மியூசிக் அடி வருது, டக்குன்னு வருது ரசவாதின்னு. அதெல்லாம்
பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காரு. இது எல்லாமே படத்துடைய பாசிட்டிவ்ஸுங்க. செம்மையாக இருந்ததுங்க. நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி இந்த வர்மக்கலை சின்ன சின்ன லேயர்ஸ் நிறையா வந்து பார்த்திங்கன்னா சப்கான்ஷியஸாக நமக்கு நிறைய புரியறதுக்கான நிறைய விஷயங்களை வந்து இந்த படத்துக்குள்ளே வச்சுருக்காங்க. மியூசிக்கலாகவுமே சரி, நீங்கள் வந்து கேரக்டர் அப்ரோச்சுமாகவுமே சரி வந்து பார்த்திங்கன்னா சப்கான்ஷியஸாக நிறைய விஷயங்களை வந்து நமக்கு வந்து உள்ளே வந்து அடிநாதமாக வச்சுருக்காங்க. பட் படத்தில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இடையில வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு படம் ஒரு இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மதுரை ஷிஃப்ட் ஆயிடுது. மதுரை ஷிஃப்ட் ஆகி அங்கே வந்து மலைகளை உடைக்கிறாங்க அப்படின்னு அந்த ஒரு கலர் மாறிடுது, கலர் டோன் மாறிடுது. இது வந்து எப்படின்னா அந்த கேட்டர்மோஸ் கேமாகவே இருந்துருந்துச்சுன்னா அந்த இன்டர்வல் சீக்வன்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருப்பார். ஒரு எலியை வச்சு ஒரு அந்த அதெல்லாம் யோசிச்சிருக்கவே மாட்டாங்க, அவ்வளோ புதுசாக இருக்கும். அதே மாதிரி இவருடைய கமெண்ட்ரியுமே வந்து பார்த்திங்கன்னா என்னடா புக்கு படிக்கிறாங்க அப்படின்ட்டு புக்கு படிக்கிறவங்களை பற்றியெல்லாம் ஒரு அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து புக்குன்னு சிரிப்பு வந்துடும். அதே மாதிரி நிறைய படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கஞ்சாவோ அடிக்கிறதா பயங்கரன்னு சொல்கிறப்போ அது ஆப்போசிட்டாக பேசியிருப்பார். எது நியாயமோ அதை கரெக்டாக பேசியிருப்பார். பட் எங்கே பிரச்சனை அப்படின்னா ரொம்ப அவேவாக போய் மதுரையெல்லாம் போய் அங்கெல்லாம் போகிறப்போ பிரச்சனையாகுது. சீன்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது. இப்போ ஒரு ஜெயிலில் போய் ஒருத்தவங்களை மீட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வேற ஒரு சீன் வந்தால் பரவாயில்ல, திருப்பி அதே ஜெயில் வருது. அந்த மாதிரி ரிப்பீட் நிறைய வருது. இன்னொன்று ஃப்ளாஷ்பேக்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரிஞ்சிருது. ஆக்சுவலாக அந்த ஃப்ளாஷ்பேக்கோட முடிவு வந்து ஃபஸ்ட்டே நமக்கு சொல்லப்பட்டுருச்சு, நமக்கு புரியும், ஆடியன்ஸுக்கு புரியுது. அப்போ அப்படிங்கிறப்ப அந்த ஃப்ளாஷ் கட்டை வந்து டப்புன்னு முடிச்சு விட்டு வெளில வந்திருக்கலாம். அது இல்லாமல் அவர் அதுக்கான டைம் எடுத்துக்கிட்டு அதை வந்து உட்காந்து பொறுமையாக சொல்லி அதுக்கப்புறம் கொண்டு போய் அப்புறம் பொறுமையாக முடிக்கிறார். இது சாந்தகுமார் ஸ்டைல். ஸோ அதுதான் சொல்கிறேன். இப்போ என்னென்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது எல்லாத்துக்குமான படமா அப்படின்னா இல்லை. ரொம்ப சினிமா பிடிச்சி போய் உட்காந்திங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்கும். அந்த சில இடங்களில் பொறுமையை சோதிக்கும், அதுவும் நடக்கும். சில இடங்களில் வந்து ரொம்ப ஸ்லோவாயிரும், உங்களுக்கு வந்து டே அப்படின்ட்டு இருக்கும். அர்ஜுன் தாஸ் சூப்பராக பண்ணியிருக்காரு. அவருக்கு இன்னுமே டிமாண்டிங்காக செம்மையாக ஆக்ஷனுக்கெல்லாம் நிறைய ஸ்கோப் இருந்துச்சு. அந்த ஸ்கோப்பை ஃபுல்லாக விட்டுருக்கலாம். எப்போவுமே அது ஏன் சாந்தகுமார் மிஸ் பண்ணுறாருன்னு நமக்கு இது வரைக்கும் தெரில. ஃபுல்லாக விட்டு அடிச்சிருக்கலாம் ஆக்ஷன்லாம். பட் அங்கே இல்லாமல் அது ரொம்ப பார்த்திங்கன்னா அது இயல்பாக இருக்கணும். பட் எடுக்கிறதே சினிமா தானே, அப்படிங்கிறப்போ கொஞ்சம் சினிமாத்தனம் இருந்தால் ஒன்றும் தப்பு இல்லையே. ஸோ அதுதான் பிரச்சனை. பட் ஒரு காமிங்கான ஒரு படங்க, நிச்சயமாக ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். சிலது கொஞ்சம் பழசாக இருக்கும். பட் ஓவராலாக பார்த்திங்கன்னா ஒரு புது ஃபீலிங்கோட ஒரு படம் பார்த்த அந்த உணர்வு தான் வந்து நான் வெளியில் வரப்போ வந்து இருந்தது. பட் கொஞ்சம் டிசப்பாயிண்டட் என்னன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு டிசப்பாயின்மெண்ட் இல்லாமல் இல்லை. ஸோ இதுதான் மொத்தமாக ரசவாதி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் ரசவாதி. ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு போய் உட்கார்றப்போ நிறைய இடத்துல பொறுமையை சோதிச்சிடும். சினிமா லவ் பண்ணி இயற்கையை லவ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில சீன்ஸ்லாம் ரொம்ப சர்ப்ரைசிங்காக பியூட்டிஃபுல்லாக ரொம்ப மனசுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். ஓவராலாக ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு ஓகே என்டர்டெய்னர் அப்படிங்கிற அந்த ஜோனில் தான் போய் உட்குமா தவிர பயங்கரம் அப்படின்னு சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இல்லை அப்படிங்கிறது தான் வந்து உண்மை. இதுதான் வந்து ரசவாதி. இப்போ இதுவே இது வந்து என்னுடைய பிராண்டுங்க, ரோர் சவுத் அப்படின்ற ஒரு பிராண்டு நடத்துகிறேன். இப்போ கிட்ஸுக்கு வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். ரொம்ப நாங்களே மேனுஃபேக்சர் பண்ணுறோங்க, வாங்கி வைக்கல. ஸோ துணியிலேருந்து அந்த பிரிண்ட்லேருந்து எலாஸ்டிக்லேருந்து எல்லாமே பார்த்து குழந்தைகளுக்கு வந்து எதுவுமே ஹார்ம் பண்ணாமல் நல்லதை கொடுக்கணும் அப்படின்ட்டு செய்கிறோம். ஒரு செட் மொத்தமே 399 ரூபாய்க்கு வந்து விற்கிறோங்க. இந்தியா ஃபுல்லாக இருக்குது, ஷிப்பிங் வந்து இருக்குது, எங்கே வேணால் டெலிவர் பண்ணுறோம். ஒரு சின்ன பிஸ்னஸுங்க, இப்போ தான் ஆரம்பித்து அப்படி மேலே வர்றோம். முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுங்கள், எங்களுக்கு வந்து பெரிய கை கொடுக்கும் அப்படின்னு வந்து நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இங்கே லிங்க் இதெல்லாம் இருக்கும், கீழே எல்லாம் இருக்கும், கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்க்க முடியும். அதாங்க, மீண்டும் ஒரு விமர்சனம் முன்னோட்டம் வீடியோடு உங்களை சந்திக்கிறேன். அது நன்றி, வணக்கம்.